நிறைய பேர் சொல்லுவாங்க முருக பக்தருக்கு ஏன் மிளகாய் தூள் அபிஷேகம் என்றார், ஒரு மனிதனுடைய கர்மாவை இன்னொருவர் வாங்கி கொள்கிறார். அது யார்? முருகப்பெருமான். பக்தர் மூலயமா, முருக பக்தர் மூலயமா மனிதனுடைய கர்மாக்களை அவர் திரும்ப பெற்றுக் கொள்கிறார். வருடத்தில் ஒரு நாள், அந்த 1 மணி நேரம் நிகழ்வு என்பது பலவிதமான கர்மாக்களை அங்கே நாம் தொலைத்து ஒரு மனிதன் புதிய ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய ஒரு வழியாக அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வருடந்தோறும் அனைவருமே இந்த விழாவில் பங்கு கொள்கிறார்கள். 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 9 மணி வரைக்கும் அந்த மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும். அனைவருமே பலவிதமான தடைகள், தடங்கல்கள், தாமத திருமணங்கள், டிவோர்ஸ் ஆனவர்கள், குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க, 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்க, தொழில் அமையாதவர்கள், தொழில் அமைந்து லாஸ் ஆனவர்கள், வெளிநாடு வேலைவாய்ப்பு, அரசியல் உயர்வு, கந்திருஷ்டி, செய்வினை பிரச்சனை போல் உள்ள அனைவர்களுமே இந்த மிளகாய் தூளை எடுத்துட்டு வந்து இந்த சத்ரு சம்ஹார யாகத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த மிளகாய் தூளில் மிளகாய் தூள் வாங்கிட்டு வரக்கூடாது. அரைக்கக்கூடிய மிளகாய் தூளில் வேற எந்த தனியாவும் சேர்க்க கூடாது. 50 கிராம் மிளகாய் தூளை அரைத்து ஒரு புதிய சில்வர் பாத்திரத்தில் அடைத்து சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மஞ்சள் கலர் ஜாக்கெட்டை பிட்டு அது மேல வைத்து ஒரு நூலை போட்டு சுத்தி திருவிழாக்கு முன்னாடி 7 நாள், திருவிழாக்கு பின்னாடி 7 நாள் விரதம் இருந்து அதை எடுத்துட்டு வர வேண்டும். அதாவது திருவிழாக்கு முன்னாடி 7 நாளைக்கு முன்னாடி விரதம் இருக்கணும், எடுத்துட்டு வந்து அந்த மிளகாய் தூளை சேர்க்க வேண்டும். மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டு போட்டு மேல சுத்திடணும். இது சுபகாரியம் நடக்க வேண்டும் என்பவர்களுக்கு மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டு, தடை தடங்கள் தாமதம், அடில் தட்டில் சண்டை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, வெளியே கொடுத்து பணம் வரல, இதெல்லாம் சிகப்பு கலர் ஜாக்கெட்டு போட்டு நூலை சுத்த வேண்டும். ஞானம் வேணும், முக்தி வேணும், மோட்சம் வேணும், பக்தி வேணும், இறை அருள் வேணும் என்று நினைப்பவர்கள் வெள்ளை கலர் ஜாக்கெட் போட்டு அந்த மிளகாய் தூள் மேல வச்சு சுத்தி வீட்டுல பூஜை ரூம்ல வச்சு 7 நாள் பூஜை செய்து 7ஆவது நாள் எடுத்திருந்து ஆலயத்தில் சேர்க்கும் பொழுது அவர்கள் வேண்டியது எண்ணியபடியே நடக்கும் என்பது முருகப்பெருமானின் உத்தரவு.